அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு மை சேனல் முபாரக் அலி தாவூதி அஃபிஷியல் இஸ்லாமிக்ஸ் ஆல்வேஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், தினமும் ஒரு கொள்கை சிந்தனை. அகீதா ரீதியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். அதில் முன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி பார்த்தோம். இப்படி ஈமான் கொள்வது நபினா யார் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த விஷயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அல் குர்ஆன் ஷெரீஃபை பற்றி என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அன்னல் குர்ஆன கலாமுலில்லாஹி மின்ஹு பதஅன் பிலா கஃபியத்தன் கௌலன் வன்சலஹு அலா ரசூலில் வாஹியன். பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நிச்சயமாக இந்த குர்ஆன் இருக்குது அல்லாஹுடைய பேச்சாகும், அவனுடைய சொல்லாகவே அது அவன் புறத்திலிருந்தே வெளிப்பட்டது. இதை எப்படி என்று வர்ணிக்க முடியாது. அவன் அந்த குர்ஆனை தன் தூதருக்கு வஹி இறை அறிவிப்பு மூலமாக என்ன செஞ்சான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்தாலா என்ன செஞ்சான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இறை கொடுத்தான். அப்போ அடுத்ததாக சொல்கிறாங்க, வசத்தகுல் முஃமினூன அலா ஸாலிக ஹக்கன் வ யஅ்ததிதூன அன்ஹு கலாமுல்லாஹி தஆலா பில் ஹக்கிஹி. இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் இவ்விஷயத்தில் உண்மையாளர்கள் என்று சத்தியமாக நம்பினார்கள். இன்னும் உண்மையில் அது அல்லாஹ்வுடைய பேச்சு என்று உறுதி கொண்டார்கள். அடுத்ததாக சொல்கிறாங்க, லைஸ பி மஹ்லூக்கின் கல் கலாமி பரியத்தன். படைப்பினங்களில் பேச்சை போன்று அது புதிதாக படைக்கப்பட்டதில்லை. அப்போது படைப்பினங்களுடைய பேச்சு புதுசு. அதாவது ஒவ்வொரு விஷயங்களும் அவர் நினைச்சது முன்னாடியாக இருந்தாலும் அவருடைய வெளிப்படுற விஷயம் இருக்குது, அதுதான் கவனிக்கப்படும். அப்போது படைப்பினங்களுடைய விஷயம் எல்லாமே என்ன செய்யப்பட்டது, புதிதாகப்படுது. ஆனால் அல்லாஹ்வுடைய கலாம் அப்படிங்கிறது அது இல்லை. அடுத்ததாக சொல்கிறாங்க, ஃபமன் சமிஅஹு ஃபஅர்ரஃப அன்ஹு கலாம் அல் பஷரி ஃபகத் கஃபர வகத் தம்மல்லாஹ காபஹு வஅதஹு. யார் குர்ஆனை கேட்டு இது மனிதனின் பேச்சு என்று அறிவித்தாரோ அவர் குஃப்ர் செய்தார். அல்லாஹ் பாதுகாக்கணும். பாருங்க, பெரிய விஷயம்தான். என்னன்னா, யார் குர்ஆனுடைய சப்தத்தை கேட்டு இது மனிதனின் பேச்சு என்று அறிந்தாரோ அவர் குஃப்ர் செய்தார். அல்லாஹ் அவனை குற்றம் சாட்டினான், மறுத்தினான் மற்றும் அவனுக்கு தண்டனை வாக்குறுதி அளித்தான். இப்போ யாரு இந்த குர்ஆனை பொய்ன்னு சொல்றாங்களோ, இது மனிதனுடைய பேச்சுன்னு சொல்றாங்களோ, அவங்களுக்கு என்னங்க, குஃப்ரு செஞ்சுட்டாங்க. எல்லாம் அவங்கள குற்றம் பிடிப்பான். அவங்க எனக்கு என்னங்க, தண்டனையுடைய வாக்குறுதி இருக்கு. எல்லாம் நம்மளை பாதுகாக்கணும். லம்மா கால இன் ஹாதா இல்லா கவுலுல் பஷர் வஅல்லிம்னா வஅய்கத்னா அன்ஹு கவுலல் ஹாலிகில் பஷரி வலா சம்மிஹி மின்ஹு கவுலல் பஷர். குர்ஆனை செவிமடுத்தவர் அதனை மனிதனின் பேச்சு என்று எண்ணினால் அவர் திட்டமாக இறைவனை நிகாரித்து விட்டார். அல்லாஹ் அவரை இழிவுபடுத்துகிறான். சகர் என்ற நரகம் அவருக்கு உண்டு என்று அவனை எச்சரிக்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், ஆகவே நாம் அவனை சக்கர் நரகத்தில் எறிவோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். இது மனிதனுடைய சொல்வென்றி வேறில்லை. அல் குர்ஆன் என்று கூறுகிறோம். சகர் என்ற நரகத்தை கொண்டு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். இதன் மூலம் நிச்சயமாக குர்ஆன் மனிதர்களை படைத்த இறைவனின் பேச்சாகும். மனிதர்களின் பேச்சு அது ஒப்பாகாது என்று உறுதியாக நாம் அறிந்து கொண்டோம். அடுத்ததாக சொல்கிறான், ஒமன் வஸல்லாஹ பி மானன் மினல் மஆனில் பஷ்ரி வகத் கஃபரு. மனிதர்களின் தன்மைகளில் எந்த தன்மையின் மூலமாகவும் அல்லாஹ் யாரையாவது வர்ணித்தால் அவர் அவனை நிகாரித்து விட்டார். அல்லாஹ்வுடைய அருகிலே குர்ஆனுங்கிறது காலல்லாஹு தஆலா, அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய தன்மை எல்லாமே என்னங்க, குர்ஆன் தான். அப்போ மனிதனுடைய பேச்சுக்கு மேய்ச்சி போலயே இருக்குது, மனிதன் பேசுகிற மாதிரி இது புதுசாக இருக்குது அப்படின்னு நாம் என்னங்க எதுவுமே சொல்லிட முடியாது. ஏன்னு சொன்னால் குர்ஆனை கொண்டு ஈமான் கொள்வது ஒரு அவசியமான விஷயம். இப்போ மனிதனுடைய பேச்சு போல ஏன் குர்ஆன் இருக்குதுன்னு சொன்னால் அதுவும் தப்பு. அவர் என்ன செஞ்சுட்டாரு, அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சுட்டாரு, அல்லாஹ்வுக்கு குஃப்ர் செஞ்சுட்டார். அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், தண்டனை அவருக்கு வாக்களிச்சிருக்கிறான். அவர் என்ன செய்யப்படுவார், அவர் சக்கரங்க நரகத்தில் எரியப்படுவார். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அல்லாஹ் என்ன செய்யணும், இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ளவங்களே அல்லாஹ் பாதுகாத்து இந்த விஷயங்கள்லேருந்து என்ன செய்யணும், அல்லாஹ் பாதுகாத்து வைக்கணும்.
இப்போ அல்லாஹ்வுடையார்களே ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம பார்க்குறோம், பண்ணுறோம், பிடிக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம என்ன செஞ்சுக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்முடைய உள்ளத்துல நினைவுபடுத்திக்கணும். ஏன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விஷயங்களை யாருக்காக வேண்டி, ஏன் நலவுக்காக வேண்டி சொல்லுவான்னு சொன்னா, படைப்பினுடைய நலவுக்காக வேண்டி தான். இப்ப அந்த விஷயங்கள அல்லாஹ் எதுக்கு படைச்சிருக்கிறான் அப்படிங்கிற விஷயங்கள நம்ம பார்த்து என்ன செஞ்சுக்கணும், அந்த நோக்கங்கள, அந்த விஷயங்கள புரிஞ்சு அல்லாஹ்வ என்ன செஞ்சுக்கணும், விஷயங்கள நம்ம விளங்கி செயல்பட்டுக்கணும். இப்ப அல்லாஹ்வுடைய குர்ஆனுங்கிறது ஒரு அற்புதமான படைப்பு. அற்புதமான ஒரு நிஅமத் அது. அல்லாஹ் நம்ம உம்மத்துக்கு பெரிய அருட்கொடையா அல்லாஹ் குடுத்திருக்கிறான். இந்த குர்ஆனின் மூலமா தான் நம்ம என்ன செய்யப்பட்டோம், நம்முடைய உம்மத்துடைய சிறப்புகள், உம்மத்துடைய அந்தஸ்து, நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்தஸ்து எதுக்காக வேண்டி உயர்த்தப்பட்டுச்சு? இந்த அல் குர்ஆனுடைய விஷயம். ஏன்னு சொன்னா, முன்னாடி உள்ள உம்மத்துகள்ல பார்த்தீங்கன்னா தெரியும். முன்னாடி உம்மத்துகள்ல சில ஏடுகள் தான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருந்தான், கடமையாக்கியிருந்தான், விஷயங்கள குடுத்திருந்தான். அதாவது சில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், முன்னாடி இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒவ்வொரு வேதங்கள் அல்லாஹ் குடுத்திருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தௌராத்துடைய வேதம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இன்ஜீலுடைய வேதம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பைபிள் எல்லாம் குடுத்திருந்தான், ஜபூர். இந்த விஷயங்கள எதுக்கு அல்லாஹ் குடுத்திருந்தான்னா, சில ஏடுகள் தான் அவங்களுக்கு விஷயங்கள் குடுத்திருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முழுமையான குர்ஆன 30 ஜுஸுகளா, 114 சூறாக்களா, 660 600 6666 ஆயத்துகளா, இந்த மாரி அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருந்தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக குடுத்திருந்தான். இப்ப இந்த விஷயங்கள் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், ஒவ்வொரு விஷயங்களையுமே பார்த்து பார்த்து அல்லாஹ் என்ன செஞ்சான், குர்ஆன்களுக்கு ஒரு கண்ணியத்த, சிறப்பு உபகாரங்களை என்ன செஞ்சிருந்தான் அல்லாஹ் தஆலா நம்மளுடைய உம்மத்துக்கு குடுத்திருக்கான். அப்போ இந்த விஷயங்கள விளங்கி நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரக்கு என்ன செய்யணும், நம்ம பல முயற்சிகள செய்யணும். அல்லாஹ் தஆலா குடுத்த நிஅமத்துகள நம்மளுடைய விஷயங்கள எடுக்காம ஏதோ ஒரு பொழுதுபோக்கா, அவங்க மட்டும் தான் ஓதணும், நம்ம ஓதக்கூடாது, நம்ம கத்துக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம இந்த விஷயங்கள நெனச்சு, அது மட்டும் இல்லாம இது அல்லாஹ்வுடைய கலாம் இல்ல. மனிதன் விஷயங்கள் பேசுறதுன்னு, அத பத்தி வீணான விவாதங்கள் செய்யறது, அதுக்கு மத்தியில என்ன செய்யறது, போட்டி போட்டு கருத்துக்கள பரிமாறிக்கிறது. இதெல்லாம் என்னங்க? முற்றிலுமே தவறான விஷயம். ஏன்னா, இது அல்லாஹ்வுடைய பேச்சு. அல்லாஹ்வுடைய கலாம் அப்படிங்கும்போது, நம்ம என்ன செஞ்சிரணும், இந்த விஷயங்களுக்குள்ள போக்கூடாது. இப்போ அல்லாஹ்வுடையார்களே, அப்ப நம்ம என்ன செய்யணும்? குர்ஆன ஓதுறது, குர்ஆன விளங்குறது, குர்ஆன ஆய்வு செய்றது, குர்ஆனுடைய விஷயங்கள எழுதுறது அப்படிங்கிறது எல்லாமே அல்லாஹ் தஆலா நன்மையா வச்சிருக்கு. இப்போ ஒருத்தருக்கு ஓதத் தெரியல அப்படிங்கிறனால, அவர் எடுத்து என்ன செய்றாரு? குர்ஆன பார்க்குறாரு, நெஞ்சில சுமக்குறாரு. குர்ஆன் எடுத்து என்ன செய்றாரு? என்னால ஓத முடியலன்னு சொல்லி அந்த ஒரு நீயத்துல, அந்த எண்ணத்துல என்ன செய்றாரு? குர்ஆன பார்க்குறாருன்னா, அதுக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? நன்மைகளை வச்சிருக்கிறான். அப்போ அல்லாஹ்வுடையார்களே, நம்ம குர்ஆன ஓதக்கூடியவங்களா ஆகணும். குர்ஆன விளங்கக்கூடியவங்களா ஆகணும். குர்ஆன சிந்திக்கக்கூடியவங்களா ஆகணும். குர்ஆனுடைய தர்ஜுமாக்கள படிக்கணும். எனக்கு அரபி தெரியலன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கக்கூடாது, அப்படியே தவண்டு இருக்காம, குர்ஆனுடைய தர்ஜுமாக்கள, குர்ஆனுடைய விளக்கங்கள பார்க்குறது என்ன செய்யறது? ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட மக்களா உங்களையும் ஆக்கணும். இந்த வீடியோவ நீங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுல இவங்க மத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா என்ன செய்யும்? இந்த நன்மைகள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அல்லாஹ் தஆலா உங்கள கபூல் செய்வான். அல்லாஹ்வுடைய பொருத்தத்த அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? உங்களுக்கும் முழு உலக உம்மத்துக்கும் அல்லாஹ் தஆலா கொடுத்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.